தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நடத்தும் கல்வி விருது விழா இன்று சென்னையில ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நிகழ்ச்சி துவங்குவதற்கு முன்பே வந்திருக்காரு நம்ம விஜய் அவர்கள். விருது பெற வந்த மாணவ மாணவியரை வரவேற்ற புஷி ஆனந்த் அவர்கள் கல்வி விருது விழாவிற்கு துபாயில இருந்து பாதுகாவலர்களை அழைத்து வந்திருக்காரு. விஜய் சார் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சினால ரசிகர்கள் அவரை பார்க்க முந்தியடிப்பதால ஓரிரு முறை கூட்டத்தில் சிக்கி பிரச்சனையுமே ஆகியிருக்கு. தளபதிக்கு பாதுகாப்பு போதாது, சரியான பாதுகாவலர்கள் வேண்டும் அப்படின்னு பலருமே சொன்னாங்க. இந்த நிலையில தான் இந்த பாதுகாப்பு பணிக்கு துபாயில இருந்து ஆட்களை வரவழைச்சிருக்காங்க. விருது விழாவிற்கு வந்த அனைவரையுமே வாசல்ல சோதனையுமே செஞ்சிருக்காங்களாம். அவங்க வைத்திருந்த செல்போன்கள், பேனாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. விழா முடிந்து செல்லும் போது அவை திருப்பி வழங்கப்படும் அப்படின்ற தகவலுமே வெளியாகி இருக்கு. இதனிடையில 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுல தொகுதி வாரியாக முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியர் கௌரவிக்கப்பட்டு தற்போது இந்த விழா சீரும் சிறப்புமாக போயிட்டு இருக்கு. இதுல பேசிய தளபதி விஜய் அவர்கள் அண்மையில கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய சம்பவம் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக +2 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியர் முன்னாடி இந்த விஷயத்தை பத்தி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்ற வாசகத்தையுமே அவங்களை திரும்ப சொல்லி மேடையையே அதிர வச்சிருக்காரு. தளபதியுடைய இந்த ஸ்பீச்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற நம்ம தளபதியை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.